காவேரி கிட்ட சரியாக பேசாததால் வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் வந்து சரியாக பேசாததால் நம்ம அம்மு. அதனால் அம்மு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, ஏன்ப்பா அம்மா கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறீங்க? அம்மா உங்ககிட்ட பேசணுன்னு எவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க தெரியுமா? எனக்கு என்ன பேசுதுன்னு தெரியலடா. ஏன்னா அவளுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. எதுக்காக அவளை கஷ்டப்படுத்தணும்னு தான் நான் பேசலை. என்ன பேசுன்னு தெரியாமல் தான் நான் பேசாமல் விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பா இருந்தாலும் அம்மா பாவம்ப்பா, ப்ளீஸ்ப்பா அவங்ககிட்ட பேச வந்தால் பேசுங்கப்பான்னொன்னே ட்ரை பண்ணுறாமோ அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அம்மு வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அம்மா கூடவே இருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அம்மா கூட ஒரு நாள் மட்டும் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. விஜய் வந்து முதல்ல மறுக்கிறாரு. அடுத்து வந்து சரி குழந்தையோட ஆசையை நிறைவேற்றணுமேன்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு நேராக வந்து போயிடுறாரு நம்ம வந்து சாரதா வீட்டுக்கு. அங்கே சாரதா மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மாவை பார்த்து. உன்னை யாழி அம்மு என் கூட நீ தங்க போறியா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து வந்து காவேரி யோசிக்கிறாங்க, விஜய் எப்படி மனசு மாறினாரு? அம்முக்காக இவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குறாரு. அவருக்கு இங்கே வரதே பிடிக்கலையே. ஏன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்காதால அவருக்கு வந்து ரொம்ப நாளாகவே நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் குழந்தைய மட்டும் கூட்டின்னு வராரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி விஜய் பார்க்குறாங்க. விஜய்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் எப்பவும் போல் காவேரிக்கிட்ட பேசாமல் அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் பேசி சந்தோஷமாக வந்து பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதனால் காவேரி வந்து மனசு வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஏன் விஜய் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அம்மு வந்து காவேரி கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து பேசுகிறாங்க, பழகுறாங்க. காவேரி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி கிட்ட அவ்வளோ அன்பாக இருக்காங்க அம்மு. இதெல்லாம் பார்த்தா காவேரி வந்து ஒரு நிமிஷம் வந்து தன்னையும் மறந்துடுறாங்க. அந்த தாய்மையில் வந்து தன்னையும் மறந்து தன்னை மீறின அந்த வந்து அன்புல கலந்து போகிறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே அம்மா என்ன பண்ணுறாங்க, நைட்டு தூங்கும்போது விலகி படுத்திருக்காங்க. உடனே வந்து காவேரி பக்கத்தில் போயிட்டு வந்து யாழினி வந்து கையை போட்டு படுத்திருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து போயிட்டு கையை போட்டு காவேரி மேலே நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. காவேரி எழுந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அம்மா வந்து இந்த மாதிரி நம்மளை கட்டி பிடிச்சி தூங்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. அம்முக்கு அப்படியே கிஸ் பண்ணி வந்து காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சாரதா வந்து பார்க்குறாங்க. என்னதான் காவேரி வந்து வேறு குழந்தை, அவள் வேறவரோட குழந்தை அப்படின்னு நினச்சாலும் அவளோட உண்மையான தாய்மை பாசம் வந்து அவளை விட்டு போகலை. அவள் மனசில் வந்து அம்மாவை பற்றி என்ன தான் அவள் வந்து வேற ஒருத்தர் குழந்தை யோசனை பண்ணாலும் அவள் பாரு எப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க காவேரி. இந்த பாசம் வந்து தெரிஞ்சு எப்படியாவது அம்மு தன்னோட குழந்தை தான் காவேரி உணரணும், அப்போ தான் வந்து இது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. ஆனால் காவேரி அம்மு வந்து அப்படியே கட்டி பிடிச்சி தூங்குறத சாரதா பார்த்துட்டு எழுப்ப மனசு இல்லாமல் வெளியே வராங்க. அதை பார்த்த கங்கா வந்து என்னாச்சுமா அப்படின்னோடனே அங்கே வந்து பாருடி அப்படின்னோடனே குழந்தைங்க எல்லாம் அப்படியே காவேரியை டைட்டாக கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. அம்மா இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாடி, காவேரி நேரத்துக்கெல்லாம் எழுந்து ஸ்கூலுக்காக கிளம்புவா, ஆனால் இன்றைக்கி பார்த்தல எப்படி தூங்குறான்னு சொல்லிட்டு அவள் குழந்தை கூட அவள் ஐக்கியமாயிட்டா. அந்தளவு வந்து அவள் மனசில் அவளோட குழந்தை வந்து என்ன இருக்குது, ஆனால் அவள் வெளிக்காட்ட முடியல அவளால். அது என்னன்னு கூட அவளுக்கு தெரியல. தாய்மை உணர்வுக்கு எல்லையே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ஐயோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அம்மா ஸ்கூல் போகணுன்னா இவ்வளோ லேட் ஆகிடுதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் வந்து எழுப்புறாங்க. போமா நான் இப்படி தான் பார்த்துப்பேன் அப்படின்னு காவேரி பார்த்து சொல்கிறாங்க அம்மு. அதை பார்த்துட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அம்மு என்னை அம்மான்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை கனவுல அவங்க அம்மா வந்திருப்பாளோ, அம்மா வந்திருப்பாங்களோ அதனால தான் கூப்பிட்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மு நான் மிஸ்ஸு அப்படின்னோடனே இல்லை நீங்கள் தான் என்னோடய அம்மா, மிஸ் எல்லாம் கிடையாது, நீங்கள் தான் அம்மா, அம்மா கூட கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறுபடியும் காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மு கண்ணை திறந்து பாரு, நான் இருக்கிறது உன் மிஸ்ஸு, அம்மாவும் கடவுளை வந்தாங்களா, கொஞ்சம் எழுந்துரு அப்படி சொல்லிட்டு கண்ணை வந்து எழுப்புறாங்க. பார்த்தா கண்ணை திறந்துட்டு பார்த்துட்டு அம்மு வந்து அப்படியே முடிக்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல்.